சூர்யா வந்து ஸ்வேதா வச்சு வெறுப்பேற்றதால மகா என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டி சொல்படி கேட்டு வந்து வேற ஒரு ஆளை வச்சு வெறுப்பேற்றுறாங்க. அவங்க மாமா வச்சு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க சூர்யாவை. இந்த சூழ்நிலையில் வந்து சூர்யாவும் மகா அதுக்கப்புறம் அவங்க மாமா 3 பேருமே வந்து கோட்டீஸ்வரி வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு தங்கறதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து சூர்யா வெறுப்பேற்ற விஷயமா வந்து கோட்டீஸ்வரி பெரிய வாழை போட்டு அந்த வர அவங்க மாமாவுக்கு வந்து அழகாக விருந்து வைக்கிறாங்க. இவருக்கு வெறும் ஃப்ரூட்ஸும் காய்கறியும் வந்து அவர் டயட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு கொடுத்து வெறுப்பேற்றுறாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம மகா அவங்க மாமா கூட கேரம் போர்டு விளையாடுறது, ஜாலியாக விளையாடுறது, அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற சூர்யாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே மகா வந்து வரைஞ்சி வச்சுருக்க அந்த பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்க இங்க் எடுத்து அப்படியே வந்து கொட்டிடுறாரு. ஃபுல்லாக எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு அப்படியே ட்ராவில் வச்சுட்டு அழகாக வெளியே வராரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்க்கலாம். எப்படியும் வந்து இப்போது ட்ராயிங் கேட்டு ஃபோன் வரும், அப்போ இருக்கும் உனக்கு அப்படின்னோடனே உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் வந்துச்சு ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னோடனே என்ன வேணும் அப்படின்னோடனே, இந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் அனுப்பணும் சார், டைம் ஆகிடுச்சு சார். இப்போவே மகா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, சரி நான் மகா கிட்ட கூப்பிட்றேன். மகா உனக்கு பாரு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்க, ட்ராயிங்லாம் அனுப்ப சொல்கிறாங்க அப்படின்னோடனே, ஓ அப்படிங்களா, இப்போவே அனுப்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ட்ராயிங் எல்லாமே வந்து நிறைய வந்து அப்படி இங்கெல்லாம் போட்டிருக்கு. என்ன இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மகா வருத்தப்படுறாங்க. அப்போ சூர்யா வராரு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி ட்ராயிங்லாம் இங்கு வந்து கொட்டிடுச்சுங்க. இதெல்லாம் சின்ன குழந்தை மாதிரி காரணம் சொல்லாத, இங்கு கொட்டிச்சு, பெண்ணு வந்து எழுதலை, இந்த மாதிரி காரணம்லாம் முதல்ல வீடு புரியுதா, இந்த மாதிரி காரணத்தை சில்லி வந்து ரீசன்லாம் விட்டுட்டு ஒழுங்காக வந்து ட்ராயிங் இப்போ கொடுத்து அனுப்பு. எப்படிங்க கொடுத்து அனுப்ப முடியும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் டைம் பண்ணி வரைஞ்சது தெரியுமா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வேறு டைமே இல்லைங்க. விளையாடுறதுக்கு உனக்கு டைம் இருக்குது, ஆட்டம் போகிறதுக்கு டைம் இருக்குது, இதுக்கு மட்டும் டைம் இல்லையா, என்னங்க நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் பொறாமையாக இருக்க மாதிரி தோணுது. எனக்கு என்ன பொறாமை, எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா இப்படி சொல்கிறீங்க. இங்கே பாரு எல்லாத்துக்கும் டைம் இருக்குல்ல, வரைய உட்காந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஐயோ இவ்வளோத்தையும் வரைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க மாமா வராரு. மாமா பாருங்கள் அப்படின்னு, நான் எல்லாத்தையும் கேட்டு தான் இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை, மாமா இருக்கும்போது நீ ஏன்னு சொல்ல பயப்படுற, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னோடனே, இவன் என்ன பண்ணிடுவான் அப்படி அப்படின்னோடனே, எல்லாம் வந்து என்கிட்ட இருக்குது. என்னது உன்கிட்ட இருக்கா, ஏன் வரைஞ்சி கொடுத்துட்டு போறியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து எடுத்து காட்டுறாரு. ஃபோனில் ஆல்ரெடி நான் இதெல்லாம் எடுத்து ஃபோட்டோ வச்சுட்டேன், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஃபோட்டோ எடுத்ததால் இது அழிய போகிறதில்ல, இதை அப்படியே அமுச்சு விட்ருங்க டிசைன், அவ்வளோதானே அப்படின்னோடனே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டா போச்சு அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஐயோ மாமா எப்படி மாமா இப்படிலாம் இப்படி வந்து என்னை கஷ்டப்படுத்தாமல் இருக்கீங்களே மாமா, நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கீங்களே, இந்த மாதிரி மாமா கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மகா பாராட்டுறாங்க. இதை பார்த்து சூர்யாவுக்கு வயிறாக எரியுது. இவன் பாராட்ட வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்வேதா வந்து கால் பண்ணுறாங்க நம்ம சூர்யாவுக்கு. என்ன சூர்யா சந்தோஷமாக இருக்க போட்டிருக்கு, ஃபோனே பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே ஃபோன் பண்ணுறது, இங்கே நடக்கிற விஷயம் அப்படி, ஓ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, செம்ம டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா, அங்கே உனக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னா வந்துட வேண்டியதானே கிளம்பி, எதுக்காக அங்கே கஷ்டப்படுற, அதெல்லாம் நான் வரமாட்டேன், இதை கேட்டாலும் வரமாட்டேன், என்ன பண்ணுறதோ ஒன்று. சரி இங்கே பாரு மகா என்ன பண்ணுறா, மகா அவங்க மாமா கூட சேர்ந்து நல்லா அமுக்கலம் பண்ணிகிட்ருக்கா, நல்லா யோசிச்சு சூர்யா, யோசிச்சு பாரு, திடீர்னு ஏன் அவங்க மாமா வரணும், எனக்கு என்னமோ உங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனையானது அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ, ஒரு வேளை தெரிஞ்சதால தான் எப்படியாவது மறுபடியும் வந்து மகாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாரோ என்னமோ அப்படின்னோடனே, என்ன சொல்கிற நீ, ஆமாம் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இங்கே பாரு மகா உனக்கு கிடைக்க மாட்டா, அப்புறம் யோசிச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. உடனே சூர்யா யோசிக்கிறாரு, ஐயோ இதெல்லாம் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா மகாவும் அவங்க மாமாவும் வந்து நெருப்பெல்லாம் வந்து அப்படியே ஏற்றிட்டு எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கீழே வந்து நெருப்பு வந்து கீழே வந்து அப்படியே வந்து படிஞ்சிருக்கு. அதை பார்க்காம மகா வந்து அவங்க மாமா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நெருப்பு வந்து காலில் மிதிக்க போகிறாங்க மகா. கரெக்டாக சூர்யா வந்து அவர் கையை வச்சு அப்படியே தட்டி விட்டுறாரு. அவர் கையெல்லாம் காயம் ஏற்படுது. தட்டி விட்ட வாக்கில் வந்து அவருக்கு போய் விழுந்தது. அவங்க மாமா கூட அவர் துடிச்சு போகிறாரு. என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு சூர்யா பார்த்து மகா வந்து அப்படியே ஓடி வந்து கேட்குறாங்க. அவரோட கையை பார்த்து அப்படியே வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு துடிச்சு போகிறாங்க. உங்கள் மாமாவுக்கும் அடிபட்டுருக்கு பாருன்னொன்னே, அது இருக்கட்டுங்க இப்படி ஆயிடுச்சுங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு சூர்யா பற்றியே வந்து அழுதுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற சூர்யாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே மகாவே பார்க்குறாரு. உண்மையிலே இவளுக்கு நம்ம மேலே தான் காதல், நம்ம தான் தப்பாக புரிஞ்சிருக்கோம், நான் இவ்வளோ நாள் வந்து மகாவை கவனிக்காமல் விட்டுட்டேன், உண்மையிலே இந்த அன்பு கலந்த மகா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசு வந்து நினைக்கிது. அப்படியே மகாவே பார்த்துட்டு இருக்காரு. வச்சுக்கன்னு வாங்காமல் இது முடியுது.